அது ஊறுகாயெல்லாம் பாருங்களேன், உப்பு கூட உப்புல ஈரறதுனால கெட்டு போயிரும். ஊறுகாயெல்லாம் போடுறாங்க பத்தியலா, கல்லு உப்பு வறுத்துட்டு போடுங்கம்பாங்க. அதுவும் ஊறுகாயெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா சாமி கும்பிடுவாங்க அந்த ஊறுகாய் போடுறவங்க. ஏன்னா சுத்தபத்தமா போடணும். அந்த ஊறுகாய் வந்து சுத்தபத்தமா இல்லைன்னு வச்சுங்களேன், பங்கஸ் பிடிச்சிரும். அத வந்து ஊறுகாயெல்லாம் வெயில்லயே வைக்கக்கூடாது. வெயில்ல வச்சோம்னு வச்சுங்களேன், டேஸ்ட் போயிரும். இவ்வளவு இத்தனை 1 கிலோ காய்னா இவ்வளவுக்கு இவ்வளவு உப்புன்னு இருக்கு. அந்த ஊறுகாய் வந்து உப்பு தான் முழுக்க முழுக்க. அதான் பிரஷர் இருக்கிறவங்க ஊறுகாய் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க பத்தியலா. அதுதான் காரணம். உப்பு தான். அது உப்புலயே ஊறிக்கிட்டு இருக்கும். நம்ம வெயில்ல வைக்க வேண்டியது இல்ல. அப்படி வேணா கொஞ்சம் ஈரக்கரண்டி கிண்டி போட்டுட்டா அது பங்கஸ் வந்துரும். அப்படி வேணா வீட்டுக்குள்ள நிழல்லயே என்ன பண்ணா ஒரு வெள்ளை துணி இருக்கு நைஸான துணி. அந்த ஊற வைக்கலாம். என்ன பண்ணுவாங்க மேல வண்டு கட்டுறதும்பாங்க. அத மேல போட்டு ஒரு சுத்தியிலும் ஒரு நூல் வெள்ளை நூல் போட்டு அப்படி கட்டி வச்சுட்டோம்னா அந்த காத்து ஆடாதுல. அந்த துணிக்குள்ள வந்து நைஸான துணியா அதுல காத்தாட இருக்கும். அந்த ஊரு பங்கஸ் வராம இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம வீட்ல வந்து வருஷத்துக்கெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறோம் அந்த காலத்துல.